இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நம்முடைய அருகில் மூலிகை தென்றல் பாலையா இருக்காரு. இன்னைக்கு அற்புதமான மூலிகை பற்றி சொல்ல போறாரு. பக்கவாதத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு ரேர் பிளான்ட், ஒரு அரிவகை மூலிகை. அது என்னது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இது என்ன மூலிகைங்க ஐயா? இது வந்து கருங்கோஷ்டம்னு சொல்லுவாங்க ஐயா. கருங்கோஷ்டம். இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து கடைச்சரக்குகளில் உள்ள ஒரு மூலிகைங்க ஐயா. கோஷ்டம் வேர்னு வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த கோஷ்டம் செடி வந்து கீழே அடியில் இருக்கிற வேர் தாங்க ஐயா ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து ஒரு இஞ்சி ஃபேமிலி. இஞ்சி ஃபேமிலி. நம்ம இஞ்சி சித்தரத்தை அது மாதிரி உள்ள ஒரு ஃபேமிலி இந்த மூலிகை. இதனுடைய வேர்க்கிழங்குகளை எடுத்து நம்ம பொடியாக நறுக்கி காய வச்சு அதுக்கப்புறமா இதை பசும்பாலில் அவிக்கலாம். பசும்பாலில் அவிச்சு காய வச்சு பவுடர் பண்ணி இதை வந்து பதப்படுத்தி நம்ம சூரணமாக்கிட்டோம்னா அற்புதமான மருந்துங்க ஐயா. அது வாத நோய்களுக்கு ஒரு சிறப்பான மருந்து. இப்போ பக்கவாதம் பாதிச்சிருக்கு நிறைய பேருக்கு, ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகுது. அது மாதிரி உள்ளவங்க இந்த கோஷ்டம் வேர் வந்து ஒரு 100 கிராம், வாதநாராயணன் வேர் பட்டை 100 கிராம், ஆடாதொடை வேர், நொச்சி வேர், அதோட சுக்கு மிளகு திப்பிலி கலந்து இப்போ நம்ம வைத்திய முறைப்படி பாரம்பரிய முறைப்படி இது மாதிரி மருந்துகள் பண்ணோம்னாக்கா எல்லாவித வாத நோய்களை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு கோஷ்டம் வேருக்கு உண்டு. அதனால கோஷ்டம் வந்து ஒரு எல்லா மருந்துகளையும் வரும். கடைச்சரக்குகளில் உள்ள ஒரு மூலிகை இது. இப்போ நம்ம வீட்டில் வந்து கோல்டு, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி இருக்கு, அப்போ என்ன பண்ணால் கோஷ்டம் வேறு பவுடர் வந்து தேனில் குழச்சி கொடுத்தீங்கன்னா உடனே கிளியர் ஆகுங்க. கிளியர் ஆகும். ஆமாம். ரொம்ப கபத்தோடு இருக்குதுன்னா திரிகடுகு 1 ஸ்பூன், கோஷ்டம் வேர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து குழச்சி தேனில் காலை மாலை எடுத்தோம்னாக்கா உடம்பு வலியும் சரி பண்ணும், சளியையும் சரி பண்ணும், இரும்புலையும் குறைக்குங்க ஐயா. அதனால கோஷ்டம் வந்து ஒரு வலி நிவாரணி, கப நிவாரணி. அதுக்கப்புறம் வந்து வாத நோய்கள், பக்கவாதம், நம்ம உடம்புல வந்து 80 வித வாதங்கள் இருக்குது. அது அனைத்து வித வாதங்களுக்கும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு அருமருந்து இந்த கோஷ்டம். ஏன்னா இது வந்து நம்ம செடியெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது மாதிரி நம்ம கடைச்சரக்குகளில் போனோம், நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்கலாம். அப்படி சந்தேகங்கள் இருந்தாக்கா வைத்தியர்களோ சித்த மருத்துவர்களை அணுகி நம்ம கேட்டு நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் எளிமையான ஒரு மூலிகை, ஆனால் தீராத நோயும் தீர்க்கும். எப்பேற்பட்ட வாத நோய்களுக்கும் கப நோய்களுக்கும் அற்புதமான மருந்துங்க ஐயா அது. ஏனே எப்படிப்பட்ட பக்கவாதத்தையும் சரி பண்ணக்கூடிய மருந்து, எப்படிப்பட்ட கபத்தையும், அதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, சளி சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை. இது பார்த்துருப்பீங்க, பார்த்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இல்லைனா கீழே போட்ட நம்பர் கால் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.